சிவஸ்துதி என்ற தலைப்பிலே மாணிக்க வாசகர் திருச்சரகத்திலே எழுதியிருக்கக்கூடிய பாடல் வரியில் ஒரே ஒரு வரியை நாம் சொல்லுவோம். யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தை இருக்கோல்லையோ, யாம் ஆர்க்கும் குடியல். பழைய காலத்தில் மன்னராட்சி இருந்தது. மாணிக்கவாசகரே மந்திரியாக இருந்தவர். அவளுக்கெல்லாம் மன்னர்கள் எப்படி தண்டிப்பார்கள், எவ்வளவு கோபமாக இருப்பார்கள், எப்படி யுத்தத்தில் இருப்பார்கள், அதெல்லாம் பக்கத்தில் இருப்பார்கள் மந்திரிலாம். அப்படி இருக்கிறவாள்லாம் ரொம்ப பயந்து இருப்பாள் மன்னர்களுக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மன்னன் ஆசிரியம் பண்ணி தவறு நடந்தால் நம்ம தலை போயிடும். அதே மாதிரி எதிரி நாட்டு மன்னர்கள் உதவி பண்ணுகிற போது இந்த மாதிரி மந்திரிகளை தான் அழிப்பாள். அவள் மூலியமாலாம் அவள் சம்மந்தமாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாள், எல்லாரையுமே அழிச்சிடுவாள். அதனால் அவள் பயப்படுவாள் ராஜாவுக்கு. ஆனால் அந்த பாடலில் சொல்கிறார் பாருங்கள், யாமார்க்கும் குடியல்லோம் யாது வஞ்சோம். ஏன்னா சாமானியமான ஒரு குடிமக்கள் மாதிரி உன் பிரதேசத்திலே வாழுகிற ஒரு மனிதனாக என்னை நினைக்காதே. யாது வஞ்சோம், ஒன்றுக்கும் நான் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்தி நோக்கத்தில், ஒரு சைவ நோக்கில் இதை பார்த்தா இந்த பாட்டில் அனுபவசாரமாக வெளிப்படுகிற ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். இப்போ ஒரு சாமியை கும்பிடுறோம், நம்ம அந்த சாமியை கும்பிடுறதுனால ஒரு சில பண்புகள் நமக்கு வருங்கிறார். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, மிகவும் நன்று அப்படின்னா. அப்படி ஒரு நல்ல பண்புகள் நமக்கு உள்ளே வளர்க்கக்கூடிய தன்மை ஆலயத்தில் இருக்குது. ஏதோ ஒரு சக்தி நம்மளுடைய இதயத்தை நல்ல வழியிலே செலுத்துகிறது, தீய வழியை விட்டு விலக்கி விடுகிறது. அந்த மாதிரி ஒரு அனுஷ்டானமாக சிவபூஜை பண்ணுறவர், ஆத்மார்த்த பூஜை எடுத்துட்டு குரு வழியாக, சிவபெருமானே குரு வழியாக சிவபூஜை எடுத்துட்டு பண்ணுறவர். அப்படி இந்த சிவபூஜை பண்ணுற பொழுது அந்த பூஜையினுடைய விளைவு, அந்த விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். அந்த பூஜை பண்ணுறவாளை, அந்த வழிபாடு பண்ணுறவாளை உள்ளுக்குள்ளேயும் மாற்றும், வெளியிலையும் மாற்றும். இப்போ இந்த வெளியில் என்னவா மாற்றும் அப்படின்னு கேட்டால், ஐஸ்வர்யமாக இருக்கும், வறுமை வராது, கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத விளமை, குன்றாத இளமை அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்குது. அதெல்லாம் வெளியில் நமக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் வழிபாட்டு முறையினாலே உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம், இதயத்தின் உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம், அது என்ன அப்படின்னா இறைவன் மீது அன்பு பிறக்கும். இப்போ சாமான்யமாக ஒரு சாமி மூலஸ்தானத்தை பார்த்தா அதுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை, சிவலிங்கத்தை பார்த்து அப்படியே உருகி இருக்கார் மாணிக்க வாசகர்லாம். அழுது அழுது ஆறா போயிருக்கு கண்ணீர்லாம் அவருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு அந்த தன்மைக்குள்ளே அவரால் அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு அன்பு உள்ளுக்குள்ளே ஊறும், அந்த மாதிரி அன்பு பிறக்கும். அதே மாதிரி ஆத்மார்த்த பூஜை பண்ணினால் ஒரு தைரியம் வருங்கிறார். யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் அப்படின்னா, யாது மஞ்சோம்னா எதை பற்றியும் பயம் வராது. ஆஹா, நாளைக்கு ஏந்திருக்கணுமே, இந்த காரியம் இப்படிலாம் நடக்கணுமே அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு ஐயம் இருக்கிறது. ஐயம் எதிரிக்கு வரலாம், ஐயம் உற்ற கடனுக்கு வரலாம், ஐயம் நோய்க்கு வரலாம், ஐயம் இரவச்சம், அந்த மாதிரி எல்லாம் அஞ்சுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரலாம். அதில் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரம், ஒரு தைரியம் வரும் நம்ம சிவபெருமானை வணங்கினால். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பயம் இருந்தாலும் இந்த வழிபாட்டினாலே மனிதன் உள்ளுக்குள்ளே மாறுற விஷயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, வழிபாடானது தைரியத்தை, வீரத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள். யாதும் அஞ்சோம். இப்போ யாதுங்கிற வார்த்தை என்னென்னா, சில பேர் ஒரு விஷயத்துக்கு பயப்பட மாட்டான், இன்னொரு விஷயத்துக்கு பயப்படுவான். ஒரு உதாரணம் பாருங்கள், வெளியூர்காரன் தண்ணிக்கு பயப்படுவான், உள்ளூர்காரன் பேய்க்கு பயப்படுவான் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறது உண்டு வழக்கத்தில். என்ன அப்படின்னா, புதுசாக
பெரிய பாதை, அந்த காலத்துலலாம் ஒத்தையடி பாதை, அந்த மாதிரி பாதை தானே. அந்த பாதையில் ஒரு மரத்தில் ஒருத்தன் தொங்கிட்டான் தூக்கு மாட்டி. அந்த பக்கத்தில் போகிறவாள்லாம் பயப்படுவாள். ஏன்னா அந்த இடத்துல அவன் தொங்கியிருந்தான், அது நினச்சிட்டே இருப்பாள். அது வெளியூர்லேருந்து வரவா அவளுக்கு இந்த இடத்துல தொங்கினான்னா அது தெரியாது, இந்த மரத்தில் தான் தொங்கினான். அவன் மாட்டுக்கு நடந்து அவன் மாட்டுக்கு வருவான். அப்போ வெளியூர்காரன் பேய்க்கு பயப்பட மாட்டான். ஆனால் அந்த ஊரில் ஒரு குளத்துக்குள்ளே காலை வைக்கணும்னா அது எவ்வளோ ஆழம்னு தெரியாது. ஆனால் உள்ளூர்காரெல்லாம் அந்த குளத்தோட ஆழம் தெரியும், கரெக்டாக குளித்து பழக்கம் இருக்கிறதுனால. இப்போ உள்ளூர்காரா தண்ணிக்கு பயப்பட மாட்டான், வெளியூர்காரன் பேய்க்கு பயப்பட மாட்டான்னு சொல்கிற மாதிரி அச்சம்ங்கிறது வெவ்வேறு விதத்தில் இருக்குங்கிறதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன் நான். அப்படி ஒருவருக்கு இரவச்சம், ஒருவருக்கு பேய் அச்சம், ஒருவருக்கு நாளைக்கு உள்ள கடமைகளை எப்படி செய்வது என்கின்ற அச்சம், இந்த மாதிரி பல்வேறு விதமான அச்சம் இருக்குது. அது மாதிரி எந்த சூழலிலும் மனதிலே அச்சம் என்று ஒன்று தோன்றாது சிவபூஜை பண்ணிட்டா யாதும் அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை ஒளி மனசுக்குள்ளே இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை வரும். அதை தான் யாதும் அஞ்சோம் அப்படிங்கிற. அப்போ அந்த சிவபூஜையினுடைய பண்பை அதை அனுபவத்திலே உணர்ந்து அவர் முன்னர் இருந்த அந்த சூழல், அதாவது அஞ்சு இருக்கிற சூழல், அது மாறி சிவபூஜையில் வளர்ந்து ஒரு தைரியத்தை, ஒரு பயமற்ற தன்மையை, இந்த பயமற்ற தன்மை தான் ஆன்மீகத்தினுடைய முதல் விஷயம். அது நிலையான பயமற்ற தன்மை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்போம், ஆனால் காலம் போக போக பயம் வந்துடும். இப்போ நான் சொல்வது யாதும் அஞ்சோம், எந்த பொருளுக்கும் பயம் இல்லை, எந்த காலத்துலேயும் பயம் இல்லை. இனிமேல் ஒரு அச்சமே கிடையாது எந்த காலத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி காலம் இடம், அதே மாதிரி எந்த நிகழ்வு குறித்தும் பயம் இல்லை. எந்த நிகழ்வு, அதாவது ஒரு நோயாக இருக்கலாம், இல்லை வருத்தமாக இருக்கலாம், இல்லை பிறருக்கு வரக்கூடிய துன்பமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த நிகழ்வுக்கும் கூட அஞ்சுகின்ற தன்மையானது இந்த சிவபூஜை செய்பவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற அவ்வளவு ஆழமான கருத்து அது. யாதும் அஞ்சோம் அப்படின்னு சொன்ன அந்த யாதும் அஞ்சுதல், அஞ்சாமல் இருத்தல் அப்படிங்கிற தன்மை எப்போ வரும் அப்படின்னா சிவபூஜையை தொடர்ந்து செய்வதனால வரும். அப்படி தொடர்ந்து செய்வதனாலே தான் அஞ்சியவர் பின்னார் அந்த பயமற்ற தன்மையை பெற்றிருக்கிறார் என்பதை அவரே உணர்கிறார். நாம் இதுக்கெல்லாம் பயப்படுவோம், இப்போ இவ்வளோ தைரியமாக இருக்கமே அப்படின்னு நமக்குள்ளுக்குள்ளேயே நம்மை அறியாமல் சிவனுடைய அருளினாலே ஏற்படுகிற மாற்றம் அது. அப்படி அறிந்து அனுபவித்த பாடல் வரிகளை மிக அழகாக பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகர். இந்த ஒரு யாது மஞ்சோங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே தான் நம்ம பேசுகிறோம், அதுக்கு மற்றபடி அந்த பாடலை முழுக்க நம்ம சிந்திக்கலை. இது மாதிரி ஒவ்வொரு பாடல்களிலும் மிகுந்த கருத்துக்கள் புதைந்து கிடக்கிறது. இது போன்ற தொடர்ந்த சிவ சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.